எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வர்டைசிங் சம் ஒன்று, ஒரு அட்வர்டைசிங் சம் ஃபார் மாடல் எக்ஸாமினேஷன் எப்படிங்கிறது பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி அட்வர்டைசிங் சர்வீஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பில் ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி கம்பெனி க்ரியேட் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டு அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படின்னு போட்டு சேல் பில் ரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு, கடைசியாக பிஆர்எஸ். இதோட இதை முடிச்சுக்கிறோம். பாருங்கள், கம்பெனி பேர் அட்வர்டைசிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங். ஸோ கிரியேட் ஏ கம்பெனி இன் த நேம் ஆஃப் யூ ப்ளஸ் அட்வர்டைசிங் சர்வீசஸ் வித் யுவர் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர். உன் பேர், உன் அட்ரஸ்ஸு, அதை வச்சு கம்பெனி க்ரியேட் பண்ணு. தெரியுதா? ஃப்ரம் எப்போ இருந்ததுன்னா 1/4/2024. ஸோ இங்கே நேராக வாங்க. இங்கே கம்பெனி பேர் நான் என்ன பேர் கொடுத்துருக்கேனோ அந்த சர்வீஸ் பேரில். அட்வர்டைசிங்னா அட்வர்டைசிங், செக்யூரிட்டி சர்வீஸ்னால் செக்யூரிட்டி சர்வீஸ். ஸ்ரீனி அட்வர்டைசிங் கம்பெனி பேர் ஸ்ரீனி அட்வர்டைசிங் அப்படின்னு போட்டு ஃபினான்ஷியல் இயர் 2024-25. இங்கே எண்டு போங்க. எண்டு போயிட்டு இதை டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு அட்ரஸ், உங்கள் வீட்டு அட்ரஸை 3 லைனில் போடுங்க. 10/2 பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட். அடுத்தது சேட்பட் ஊர் பேர். அடுத்தது சென்னை 6,31,000. ஸ்டேட் தமிழ்நாடு, பின்கோடு 6,31,000. எஸ்டிடி கோடோட ஒரு 8 டிஜிட் மொபைல் நம்பர், சரி லேண்ட்லைன் நம்பர் 8825470442. மெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com அப்படின்னு போடுங்க. இங்கே ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 24/1/4 போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்ரீனி அட்வர்டைசிங் மொதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். இங்கே எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெப்பு போட்டுட்டே வாங்க. எக்ஸலில் ஃபஸ்ட்டு அப்படியே ஸ்டெப்பு போட்டுட்டே வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ஓகே. ரெண்டாவது ஸ்டெப்பு F11 எனேபிள் ஆர் டிசேபிள் ஆஸ் பர் யுவர் ரெக்குயர்மெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா F11ல் எனேபிள் த ஃபியூச்சர் ஆஸ் பர் யுவர் பிஸ்னஸ் நீடு வரும். பில் வைஸ் டீடெயில் எஸ் பண்ணுங்கள். மெயின்டைன் இன்வென்ட்ரி எஸ்ஸு. நேராக ஜிஎஸ்சி வாங்க. ஜிஎஸ்சி வந்துட்டு இங்கே கூகுளில் போய்ட்டு நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு ஜிஎஸ்டி நம்பரை கண்டுபிடிச்சி போடுங்க. ஜிஎஸ்டி நம்பர் சென்னை ஃபார் ஸ்ரீனி அட்வர்டைசிங் அப்படின்னு போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் நம்பர். ஸ்ரீனி அட்வர்டைசிங்னு போட்டு தமிழ்நாடுக்கு ஒரு நம்பர் வரும். அதை 33 போட்டு வரும். அந்த நம்பரை நீங்கள் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதான்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பரை நீங்கள் அப்படியே எடுத்து டேலியில் காப்பி பண்ணி போட்டுருங்க. இதுதான் உங்களுடைய கம்பெனி நம்பர் அப்படின்னு அச்சீவ் பண்ணி நீங்களாவே கம்பெனியை கிரியேட் பண்ணி போட்டுருங்க. இது மொதல் ஸ்டெப், கம்பெனி கிரியேஷன் மொதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்பு F11 எனேபிள். மூணாவது ஸ்டெப்பு கிரியேட் த ஓப்பனிங் பேலன்ஸ் வித் பிரேக்கப். பிரேக்கப்போட ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேஷ். எடுத்த உடனே என்ன பண்ணுங்கள்? கேஷ் லெட்ஜரை ஆல்டர் பண்ணுங்கள். எடுத்த உடனே கேஷ் லெட்ஜரை ஆல்டர் பண்ணுங்கள். கேஷ் லெட்ஜர் எவ்வளோ இருக்குது பாருங்கள். மேலே போயிட்டு கேஷ் இருக்கா பாருங்கள். கம்பெனியில் கேஷ் இருந்ததுன்னா அந்த கேஷை வந்து எனேபிள் பண்ணி போடுங்க. இருக்குது 58,451 போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்தது பேங்க் லெட்ஜர், சிங்கிள் லெட்ஜரில் பாக்கியெல்லாம் க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் கம்ப்யூட்டர் எடுத்தோடனே ஆரம்பத்துலேருந்து வந்துருங்க. எல்லாமே சிங்கிள்லேயே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மல்டிபிளில் கூட போடலாம். மல்டிபிள் லெட்ஜர்லேயே போட்டுங்க, கடன் போட முடியும். கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். அதில் போய்ட்டு ஒன்றா போடுங்க. ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை காப்பி பண்ணிக்கோ. யுவர் கேபிட்டல்னா ஸ்ரீனி கேபிட்டல்னு அர்த்தம். யுவர் கேபிட்டல்னு போடக்கூடாது. இந்த இடத்துல ஸ்ரீனி கேபிட்டல். ஸ்ரீனி கேபிட்டல் எதுக்கு வரும்னா அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது சன்ட்ரி கிரெடிட்டார். சுரேஷ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர்ஸ் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார். அமௌண்ட்டை போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது அபிநயா அன்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா அபிநயா அன்கோங்கிறது சன்ட்ரி டெட்டார். பட் இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். இது வந்து டெபிட் பேலன்ஸ் கிடையாது, கிரெடிட் பேலன்ஸ். அப்படின்னா அட்வான்ஸ் வாங்கியிருக்கோன்னு அர்த்தம். ஓகேவா? இதை வந்து என்ன பண்ணணும்? இங்கே அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் 20/3/2024 அட்வான்ஸ் அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுங்க. 20/3 ஒரு நாள் என்ட்ரி பண்ண முடியலையா?
23ன்னு போட்டுக்கோ. 23/2024 அட்வான்ஸ். ஏன்னா அட்வான்ஸ் அப்படிங்கிறது எப்போதுமே நீ என்னைக்கு வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லணும் ரெஃபரன்ஸில். அந்த மாதிரி போட்டுக்கோ. ஒரு டேட் போட்டுக்கோ. எல்லாம் 2/3/1/3 அப்படி போட்டுக்கோ. அடுத்தது பாரத் என்டர்பிரைசஸ். பாரத் என்டர்பிரைசஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சன்ரி டெட்டாரு. இது அமௌண்ட்டையும் போட்டு இதை கிரெடிட் பேலன்ஸ்னு மாற்றி அதே மாதிரி 2/3/2024 அப்படின்னு போட்டு இந்த இடத்துல சேம் அமௌண்ட்டை போட்டு அப்படியே காப்பி பண்ணி அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. போட்டு என்டர் அதே மாதிரி போடுங்க. மூணாவது இந்துமதி ஏஜென்சிஸ். இந்துமதி ஏஜென்சிஸ் அண்டர் சன்ரி டெட்டார் அமௌண்ட்டை போட்டு கிரெடிட் பேலன்ஸுக்கு சீனு மாற்றி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/3/2024 அப்படின்னு போட்டுக்கோ. இந்த நம்பர் அப்படியே காப்பி பண்ணி டேட்டா காப்பி பண்ணி அப்படியே திரும்பவும் போட்டு இங்கே அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. இங்கே டேட் எதுவும் போட வேண்டாம். என்டர் அதே மாதிரி எல்லாத்துக்கும் போடணும். காவியா அண்ட் கோ. காவியா அண்ட் கோ கம்ஸ் அண்டர் சன்ரி டெட்டார்ஸ். இது வந்து அட்வான்ஸுங்கிறதுனால சி போட்டுக்கோ. 1/3/2024 அப்படின்னு போட்டு அதே இதை இங்கே போட்டுக்கோ. ஓகேவா? போட்டு இங்கே இடத்துல அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. இது வந்து அட்வான்ஸ்னு போட்டுக்கோ. டியூ டேட் கிடையாது அட்வான்ஸ்க்கு. என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கோ. அடுத்தது மணி ஏஜென்சிஸ். அதுவும் வந்து சன்ரி டெட்டார். மணி ஏஜென்சிஸ் அண்டர் சன்ரி டெட்டார் அமௌண்ட்டை போட்டு அட்வான்ஸ்க்கு கிரெடிட் பேலன்ஸ் போட்டுக்கோ. இது வந்து 31/3/2024 போட்டுக்கோ. வேணாம் இந்த இடத்துல அட்வான்ஸ் 31/3 அன்றைக்கி வாங்கின அட்வான்ஸ். இது ஒன்றும் பண்ண வேண்டாம். என்டர் கொடுத்து சேவ் பண்ணணும். அடுத்தது ஹெச்டிஎஃப்சி லோன் அண்டர் அன்செக்யூர்ட் லோன். ஹெச்டிஎஃப்சி லோனு கம்ஸ் அண்டர் அன்செக்யூர்ட் லோனு கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது இந்தியன் பேங்க் ஓடி. இந்தியன் பேங்கு ஓடி அண்டர் ஓடி அக்கௌண்ட்டு என்ன அமௌண்ட்டோ அதை போடுங்க. அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங் அண்டர் ஃபிக்ஸ்டு அசட்ஸ். லேண்ட் அண்டு பில்டிங் அண்டர் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் டெபிட் பேலன்ஸ். அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ் அண்டர் டெபாசிட்ஸ் என்டர். இன்வெஸ்ட்மெண்ட் கீழே போடக்கூடாது, டெபாசிட் கீழே போடணும். ரெண்டல் அட்வான்ஸ். ரெண்டல் அட்வான்ஸு இது வந்து நீ வந்து டெபிட் பேலன்ஸ் கொடுத்துருவீங்க. அப்போ டெபாசிட்ஸ் கீழே போடுங்க. டெபிட் பேலன்ஸ். ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இதுவும் டெபாசிட் கீழே வரணும். ஃபிக்ஸட் டெபாசிட் அண்டர் டெபாசிட்டு டெபிட் பேலன்ஸ். கேஷ் போட்டாச்சு. இந்தியன் பேங்க் ஓடி. இந்தியன் பேங்க் ஓடி அண்டர் ஓடி அக்கௌண்ட். இந்தியன் பேங்க் தான். இந்தியன் பேங்க் ஓடி கிடையாது. இந்தியன் பேங்க் தான். இந்தியன் பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட். என்டர் போட்டு சேவ் பண்ணுங்கள். பாக்கியெல்லாம் சன்ரி டெட்டார்ஸ். பாக்கியெல்லாம் சன்ரி டெட்டார்ஸ். என்டர் போட்டு சேவ் பண்ணுங்கள். திரும்பவும் ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட் அண்டர் சன்ரி டெட்டார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெட்டாரை க்ரியேட் பண்ணுங்கள். கார்த்திகா ஏஜென்சிஸ். கார்த்திகா ஏஜென்சிஸு அமௌண்ட்டை போட்டு அதுக்கான பிரேக்கப் இங்கே இருக்குது. பில் நம்பர் 252. இதுக்கான பிரேக்கப்பு 3 பில்லாக இருக்கும், இல்லை 2 பில்லாக இருக்கும். இது ஒரு பில்லு, இது ஒரு பில்லு, இது ஒரு பில். மொத்தம் 3 பில்லு இருக்குது. அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிக்கோ. ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்துக்கோ. 2/4/19. 2/4/19 பில் நம்பர் 252 30 நாள் கிரெடிட்டு மொதல் பில். ரெண்டாவது பில்லு 1/5/17 பில் நம்பர் 18 30 நாள் கிரெடிட்டு ரெண்டாவது பில். மூணாவது பில்லு 1/5/18 பில் நம்பர் 11 30 நாள் கிரெடிட்டு மூணாவது பில். அப்போ அடுத்த பார்ட்டி இதே மாதிரி ஒரு 4 பார்ட்டி தான் இருக்குது. கடகடன் போட்டுறேன். நித்யா அன்கோ. நித்யா அன்கோ கேப்ஸில் டைப் பண்ணுறேன். நித்யா அன்கோ அண்டர் சன்ரி டெட்டார் அமௌண்ட்டை காப்பி பண்ணி போடுங்க. போட்டு அமௌண்ட்டை காப்பி பண்ணிக்கோ. கண்ட்ரோல் சி. ரெண்டாவது அமௌண்ட் போடுறோம். இப்போ நம்ம ரெண்டாவது அமௌண்ட் போடுறோம். 2/4/19 பில் நம்பர் 258. 2/4/19 பில் நம்பர் 258 30 நாள் கிரெடிட்டு மொதல் பில். ரெண்டாவது பில்லு 2/5/17 பில் நம்பர் 23 30 நாள் கிரெடிட்டு ரெண்டாவது பில். மூணாவது பில்லு 2/5/18 பில் நம்பர் 22 30 நாள் கிரெடிட்டு மூணாவது பில் 84,000 வச்சோம். ஓகேவா? இதே மாதிரி பாக்கி இருக்கிற எல்லாத்தையும் போடணும். பிராணேஷ் என்டர்பிரைசஸ் அண்டர் சன்ரி டெட்டார் அமௌண்ட்டை காப்பி பண்ணுங்கள். அமௌண்ட்டை காப்பி பண்ணி சிங்கிள் பில் 1/5/19 பில் நம்பர் 312 30 நாள் கிரெடிட் என்டர். 1/6/17 பில் நம்பர் 30 30 நாள் கிரெடிட் என்டர்.
1618 பில் நம்பர் 34 30 நாள் கிரெடிட்டு என்டர். அடுத்தது 4வது பில் இது ரக்ஷிதா ஏஜென்சிஸ். ரக்ஷிதா ஏஜென்சிஸ் அண்டர் சண்டி டேட்டார் 1/5/19 பில் நம்பர் 352 30 நாள் கிரெடிட் என்டர். பில் நம்பர் 315 சாரி 315 26/14 17 26/17 ஸ்லாஷ் பில் நம்பர் 34 30 நாள் கிரெடிட் என்டர். 26/18 பில் நம்பர் 45 30 நாள் கிரெடிட் என்டர். இதுக்கப்புறம் இருக்கிற 3 வந்து ஆன் அக்கௌண்ட்டில் போடணும். சந்தியா அன்கோ பில் நம்பர் போடுங்க. பில் நம்பர் 318 1/5/19 பில் நம்பர் 318 30 நாள் கிரெடிட்டு மொதல் பில். 2வது பில் அமௌண்ட்டை காப்பி பண்ணுங்கள். 1/7/17 பில் நம்பர் 36 30 நாள் கிரெடிட்டு என்டர். 3வது பில்லு அப்படியே ஆன் அக்கௌண்ட் தான், என்டர் கொடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சந்தியா அன்கோக்கு அப்புறம் சுபா ஏஜென்சிஸு அண்டர் சண்டி டேட்டா அமௌண்ட்டை காப்பி பண்ணுங்கள். பில் நம்பர் 342 2/5/19 பில் நம்பர் 342 30 நாள் கிரெடிட் என்டர். 1/7/17 பில் நம்பர் 40 30 நாள் கிரெடிட் என்டர். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது ஆன் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஏஜென்சிஸ். உப்பிலி ஏஜென்சிஸ் அண்டர் சண்டி டேட்டா என்டர் போட்டு 2/5/19 பில் நம்பர் 348 30 நாள் கிரெடிட் என்டர். 2/7/17 பில் நம்பர் 51 30 நாள் கிரெடிட் என்டர். மிச்சம் இருக்கிறது ஆன் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டு இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸு 2 ரூபா தான் இருக்குது. அந்த 2 ரூபா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்ரீனி கேபிட்டல் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 2 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. டிஃப்ரென்ஸ் இருக்கா இங்கே? சம்லேயே 2 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. உப்புலி ஏஜென்சிஸ் வந்து 6,01,402 போட்டுப்போம். உப்புலி ஏஜென்சிஸ் அமௌண்ட் தப்பு. சண்டி டெட்டாஸில் உப்புலி ஏஜென்சிஸ் அமௌண்ட் தப்பு. 4 கிடையாது, 2. அது அமௌண்ட் ஏதாவது எடிட் பண்ணிட்டாங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை, 79,98,586. ஓகேவா? சண்டி டேட்டா. அடுத்தது என்ன பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி நம்பர் போடணும். ஜிஎஸ்டி நம்பர் ஒவ்வொருத்தருக்காக போடுங்க. ஜிஎஸ்டி நம்பர் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கேட்வே ஆஃப் டேலி ஜிஎஸ்டி ஒரு நாய் டாக். அதில் அப்டேட் ஜிஎஸ்டி யூட்டிலிட்டி அங்கே போகணும். கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் ஜிஎஸ்டி யூட்டிலிட்டி. ஓகேவா? டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் அதில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் ஜிஎஸ்டி யூட்டிலிட்டி. இது சிம்பிளாக சொல்லணும்னா கேட்வே ஆஃப் டேலிலேருந்து டிஓ யூட்டிலிட்டி. அதில் அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டியில் அண்டர் சண்டி டேட்டா இதை செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் அப்படியே நீங்கள் போட்டே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அபிநயா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஜிஎஸ்டி நம்பரை போட்டு சேவ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பரத் என்டர்பிரைஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஜிஎஸ்டி நம்பர் போட்டு என்டர். அடுத்தது இந்துமதி ஏஜென்சிஸு என்டர். இந்த மாதிரி நீங்கள் போட்டு சேவ் பண்ணுங்கள். காவியா அன்கோ ஜிஎஸ்டி நம்பர் போட்டு சேவ். மணி ஏஜென்சிஸ் ஜிஎஸ்டி நம்பர் என்டர். அதுக்கப்புறம் இங்கே வாங்க, கார்த்திகா
Kartika Agencies. GS number. Nitya & Co. Nitya & Co. GS number. Enter. Pranesh Enterprises. Pranesh Enterprises. GS number. Enter. Rakshida Agencies. Rakshida Agencies. GS number. Control A. Sandhya & Co. Sandhya & Co. GS number. Control A. Subha Agencies. Subha Agencies. GS number. போதும் control A. Upuli Agencies. Subha Agencies போட்டோமா? Subha Agencies GS number போட்டோம். Upuli Agencies. ஓகேவா? இப்போ எல்லாருக்கும் நம்ம போட்டுருமா? ஸோ அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டி அது போட்டுருங்க அடுத்து. ஓகேவா? கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸு. ஓகேவா? அதுக்கப்புறம் அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டி. இதுக்கப்புறம் என்னது? அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டி. அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டி முடிச்சுங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ் லெட்ஜர் பார்த்துக்கலாம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் பண்ணியாச்சு. அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டி ஓகே. அடுத்தது ஜிஎஸ்டி லெட்ஜர். கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணணும். கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா பாருங்கள். கிரெடிட் லிமிட் வேண்டாம், விட்டுருங்க. கிரெடிட் லிமிட் வேண்டாம், விட்டுருங்க. கிரெடிட் லிமிட் வேண்டாம். ஜிஎஸ்டி லெட்ஜர் கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு ஜிஎஸ்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்கள். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லோக்கல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸிங்னா அட்வர்டைஸிங், செக்யூரிட்டினா செக்யூரிட்டி, அட்வர்டைஸிங் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கம், ஜிஎஸ்டி அப்ளிகபிள். இங்கே ஸ்பெசிஃபைக் டீட்டெயில்ஸ் ஏறி போய்ட்டு 995 இங்கே வந்து அட்வர்டைஸிங் சர்வீஸ்க்கு ஹெச்எஸ்என் கோடு என்ன கண்டுபிடி. நான் கொடுத்துருப்பேன், அப்படி இல்லைனாலும் கண்டுபிடி. ஹெச்எஸ்என் கோடு அண்டு டேக்ஸ் ரேட் ஃபார் அட்வர்டைஸிங். கூகுளில் போய்ட்டு இந்த மாதிரி டைப் பண்ணால் வந்துடும். நீங்கள் எடுத்துங்க, அங்கே எடுத்துக்கலாம், எடுத்துங்க. அட்வர்டைஸிங் சர்வீசஸ் 998361 இதான் வந்து எஸ்ஏசி கோடு. ஸோ இது வந்து எஸ்ஏசி எடுத்துக்கோ. ஸ்பெசிஃபைக் டீட்டெயில்ஸ் ஏரியில் போய்ட்டு டேக்ஸபிள்னு போட்டு சிஸ்டம் இன்ஃபர்டு 18% அப்படின்னு போட்டு இதை சேவ் பண்ணுங்க. வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். டைப் ஆஃப் சப்ளையில் சர்வீஸ் அப்படின்னு போட்டு இதை சேவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. ஓகேவா? அடுத்தது என்ன? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி கண்ட்ரோல் ஏ. அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கண்ட்ரோல் ஏ. ரவுண்ட் ஆஃப் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்மி லெட்ஜர் சொல்லியிருக்கேன். ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். இது வந்து டம்மி லெட்ஜர். இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ். டைப் ஆஃப் சப்ளை ஆஸ் பர் குட்ஸு. டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் அப்படின்னு போட்டுருக்கு. ஓகேவா? போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டின் கிரியேட் ஜிஎஸ் லெட்ஜர் ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர் வவுச்சர் டைப். அடுத்தது ஆல்டர் வவுச்சர் டைப். வவுச்சர் டைப் சேல்ஸ் வவுச்சர் டைப்பை ஆல்டர் பண்ணுங்கள். சேல்ஸ் வவுச்சர் டைப்பை கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் வவுச்சர் டைப்பு சேல்ஸ். இதை போய்ட்டு நீங்கள் ஆல்டர் பண்ணுங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக இருந்துட்டு போட்டோம். நேராக இங்கே வாங்க. டிஃபால்ட் டைட்டில் டு பிரிண்ட் இருக்குல்ல, அங்கே வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு போட்டுக்கோம். டிஃபால்ட் பேங்க்கில் ஓடி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சென்னை அப்படின்னு போட்டு இங்கே வந்து என்ன சர்வீஸோ அந்த சர்வீஸ் பேர். அட்வர்டைஸிங்னா அட்வர்டைஸிங், செக்யூரிட்டி சர்வீஸ் தான் சரி போட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட் ஜிஎஸ்டி லோக்கல் சேல் போட்டு அட்வர்டைஸிங் சர்வீசஸ்ங்கிறது யூசர் டிஃபைன் வேல்யூ. அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இந்த மாதிரி சொல்லி பழகு. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் நார்மல் ரவுண்டிங் 1 அப்படின்னு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. சேவ் பண்ணிட்டு இப்போ ஓகே பண்ணு. இப்போ என்ன பண்ணுறோம்? பாஸ் த சேல்ஸ் என்ட்ரி. ஒரு 4 சேல்ஸ் என்ட்ரி இருக்குது, அந்த சேல்ஸ் என்ட்ரி போடும்.
ஃபஸ்ட்டு வந்து 1/5/2024. கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி. சேல்ஸுக்கு ஷார்ட்கட் F8. F8 செலக்ட் பண்ணால் இங்கே அட்வர்டைசிங் சர்வீசஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோ. F2 போட்டு 1/5/24. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டி யார்? கார்த்திகா ஏஜென்சிஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா ஏஜென்சிஸ். அமௌண்ட்டை போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். நியூ ரெஃபரன்ஸ் 1. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வேண்டாம். அடுத்தது அதுவும் 1ஆம் தேதி நித்யா அன்கோ. நித்யா அன்கோ அமௌண்ட்டை போட்டு கண்ட்ரோல் ஏ. முடிஞ்சு போச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. 1ஆம் தேதி பிராணேஷ் என்டர்பிரைசஸ். பிராணேஷு அமௌண்ட்டை போட்டு கண்ட்ரோல் ஏ. சரியாக போச்சு. அடுத்தது 2ஆம் தேதி ரக்ஷிதா. F2 போட்டு 2/5 ரக்ஷிதா. ரக்ஷிதான் போட்டு அமௌண்ட்டை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் ஏ. சந்தியா அமௌண்ட்டை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் ஏ. சுபா அமௌண்ட்டை போட்டு கண்ட்ரோல் ஏ. உப்பிலி F2 போட்டு 31. உப்பிலி அமௌண்ட்டை போட்டு கண்ட்ரோல் ஏ. இந்துமதி அமௌண்ட்டை போட்டு கண்ட்ரோல் ஏ. காவியா அமௌண்ட்டை போட்டு கண்ட்ரோல் ஏ. மணி ஏஜென்சிஸ் அவ்வளோதான். 4/25/492. 4/25/492 வந்தாச்சு. சேல்ஸ் பில் போட்டாச்சு. இத்தனை பில்லும் போட்டாச்சு. ஸோ பாஸ் சேல்ஸ் என்ட்ரி ஓகே. பாஸு சேல்ஸ் என்ட்ரி ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ரெசிப்ட் என்ட்ரி. ரெசிப்ட் என்ட்ரி போடணும். ரெசிப்ட் என்ட்ரிங்கிறது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இந்த இடத்துல இந்த 3க்கு வந்து அமௌண்ட்டு போடலான்னு நினைக்காதீங்க, அமௌண்ட்டு போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் செக்காக நம்ம வாங்கியிருக்கோம். அதை எப்படி என்ட்ரி பண்ணுறது? பிளாங்க் செக். இந்த 3 வந்து பிளாங்க் செக்காக நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே அமௌண்ட் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு கார்த்திகா ஏஜென்சிஸ் 1/5/2024. அக்கௌண்டிங் வவுச்சர் வி. ரெசிப்ட்டுக்கு ஷார்ட்கட் F6. F2 போட்டு 1/5/24. அமௌண்ட் வாங்கி எங்கே போடுறோம்? ஓடி அக்கௌண்ட்டில். யார்கிட்ட வாங்குகிறோம்? கார்த்திகா ஏஜென்சிஸ். அமௌண்ட்டை என்ட்ரு கொடுத்து எது ஓல்டு பில்லோ அதுலேருந்து வாங்க. ஃபஸ்ட்டு 17, அடுத்தது 18, அடுத்தது 19 போட்டிங்கன்னா என்ட்ரு சேவ் பண்ணாமல் சேவ் ஆகும். இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி. F2 போட்டு டேட் போட்டுக்கோ. ஓடி அக்கௌண்ட்டு. மொதல் பில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா ஏஜென்சிஸ். கார்த்திகா ஏஜென்சிஸ் எவ்வளோ அமௌண்ட்டுன்னா 7 lakh. எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸில் முதல்ல 17வது பில்லு என்டர், அடுத்தது 18வது பில் என்டர், அடுத்தது 19வது பில் என்டர் போட்டிங்கன்னா அவ்வளோதான். இங்கே என்ட்ரு கொடுத்து இங்கே செக் நம்பர் இருக்குது, அந்த செக் நம்பர் போடணும். இதுதான் செக் நம்பர், கனரா பேங்க். இது வந்து பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் இந்தியா. இதே மாதிரி ரெசிப்ட் என்ட்ரி போடணும். நித்யா அன்கோ அதே ஓடி அக்கௌண்ட்டு. பார்ட்டி நித்யா எகென்ஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா செக் நம்பர் காப்பி பண்ணிக்கோ, HDFC பேங்க்கு. இதே மாதிரி தான். முதல்ல 17, அப்புறம் 18ஆம் வருஷம் பில்லு, அப்புறம் 24ஆம் வருஷம் பில், 19ஆம் வருஷம் பில் போட்டு என்ட்ரு கொடுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ். பிராணேஷ் என்டர்பிரைசஸ். அடுத்தது ஓடி அக்கௌண்ட்டு. பிராணேஷ் என்டர்பிரைசஸ் முதல்ல பில் நம்பர் 30. பில் நம்பர் 30 1/52/950. அதுக்கப்புறம் பில் நம்பர் 19, பில் நம்பர் 18. ஓகே, இங்கே செக் நம்பர் எழுதிக்கோ. HSBC இந்தியா. அடுத்தது 2/5 அமௌண்ட் ரிசீவ்டு. F2 போட்டு 2/5. இதே ஓடி அக்கௌண்ட்டு. ரக்ஷிதா ஏஜென்சிஸ்லேருந்து
594, 2017, 2018, 2019 இந்த மாதிரி கொடுத்தா உனக்கு நல்லாயிருக்கும். இந்தியன் பேங்க் செக், இந்தியன் பேங்க் இந்தியா. சந்தியா அன்கோ, ஓடி, சந்தியா அன்கோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் அக்கௌண்ட் இருக்குது. மொதல் 2 பில்லை பார்த்தோம் போட்டுக்கோ. சாரி, அக்கௌண்டிங் வவுச்சர் வி, ஓடி அக்கௌண்ட்டு, சந்தியா அன்கோ. சந்தியா அன்கோடைய அமௌண்ட் எவ்வளோன்னா 4,02,000. அதில் முதல்ல 17வது பில்லு, அப்புறம் 19வது பில்லு, மிச்சம் இருக்கிறது ஆன் அக்கௌண்ட்டு. மிச்சம் இருக்கிறது அப்படியே ஆன் அக்கௌண்ட்டில் போட்டு முடிச்சுங்க. இந்தியன் பேங்க் இந்தியா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுபாய் ஏஜென்சிஸ். சுபாய் ஏஜென்சிஸ் பிளாங்க் செக். சுபாய் ஏஜென்சிஸ் பிளாங்க் செக். பிளாங்க் எல்லாம் கடைசியாக போட்டுக்கோம். உப்புலி ஏஜென்சிஸ், ஓடி அக்கௌண்ட்டு, உப்புலி ஏஜென்சிஸ் அமௌண்ட் போடுங்க. எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸில் இந்த 2 பில்லையும் போட்டுட்டு பாக்கி இருக்கிறது ஆன் அக்கௌண்ட்டில் வச்சுங்க. பாக்கி இருக்கிறது ஆன் அக்கௌண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஐஓபி தராங்க. செக் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓபி செக், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். பாக்கி 4 பேர் என்ன பண்ணுறாங்க, பிளாங்க் செக் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 பேரும் பிளாங்க் செக் கொடுத்துருக்காங்க. பிளாங்க் செக் கொடுக்குறது எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். கேட்வே ஆஃப் டேலி வாங்க. கேட்வே ஆஃப் டேலியில் ஆல்டர் வவுச்சர் டைப்பு. வவுச்சர் டைப்பில் ரெசிப்ட் என்ட்ரி போங்க. ரெசிப்ட் என்ட்ரியில் அலோவ் 0 வேல்யூ என்ட்ரி எஸ். அலோவ் 0 வேல்யூ என்ட்ரி எஸ். ரெசிப்டில் அலோவ் 0 வேல்யூ என்ட்ரி எஸ் போட்டு அக்கௌண்டிங் வவுச்சர் வி, ஓடி அக்கௌண்ட்டு. யார் பார்ட்டி பாருங்கள். பார்ட்டி வந்து சுபாய் ஏஜென்சிஸ். சுபாய் ஏஜென்சிஸு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து இங்கே வந்து செக் நம்பரை நேரேஷனில் போட்டு வச்சுக்கோ. செக் நம்பரை நேரேஷனில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோ. அதே மாதிரி தான் என்ட்ரி பண்ண முடியும். இப்போ இந்துமதி ஏஜென்சிஸ் இருக்குன்னா ஓடி, இந்துமதி ஏஜென்சிஸு என்ட்ரு போடுங்க. இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் கேட்காது. செக் நம்பரை இங்கே போட்டு என்ட்ரு போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோ. இப்போ காவியா அன்கோ இருக்குன்னு வச்சுக்கோ. ஓடி அக்கௌண்ட்டு காவியா அன்கோ 0 ரூபீஸ் போட்டு இங்கே நேரேஷனில் போட்டு வச்சுக்கோ. செக் நம்பரை நேரேஷனில் போட்டு வச்சுக்கோ. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக என்ட்ரி பண்ணணும். மணி ஏஜென்சிஸ், ஓடி அக்கௌண்ட்டு, மணி ஏஜென்சிஸ் 0. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ட்ரி பண்ண முடியுதா பார்க்குறேன். 0 என்ட்ரி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ பார்ப்போம் அங்கே காட்டுதான்னு சொல்லிட்டு. என்ட்ரி பண்ணியிருக்கோம், வந்திருக்கான்னு பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெசிப்ட் என்ட்ரி போடணும். ஓகேவா? ஸோ ரெசிப்ட் என்ட்ரி போட்டாச்சு. அடுத்தது பேமெண்ட் என்ட்ரி. பாஸ் த பேமெண்ட் என்ட்ரி. வியூ த ரிப்போர்ட்ஸ். பேமெண்ட் என்ட்ரிக்கு ஷார்ட்கட் F5. என்னைக்கு பேமெண்ட் பாருங்கள். பேமெண்ட் என்னைக்கு பண்ணியிருக்கோம் எல்லாமே 1/4/2024. 1/4/2024. செக் நம்பர் வந்து 120-201 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேட்வே ஆஃப் டேலியில் வவுச்சர் டைப்பில் சாரி லெட்ஜரில் ஆல்டர் பண்ணுங்கள். கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர். இங்கே வந்து இந்தியன் பேங்க் அல்லது இந்தியன் பேங்க் ஓடி ஏதாவது ஒரு அமௌண்ட் எடுத்துக்கோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் 2510000 400157830. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB சாரி ஐடிஐபி 0254300 அப்படின்னு போட்டுக்கோ. பேங்க் வந்து இந்தியன் பேங்க். உங்களுக்கு செலக்ட் பண்ண வராது, எனக்கு வரும்.
இந்தியன் பேங்க் இந்தியா, பிரான்ச்சு சேட்பட்டு, நான் சேட்பட்டுன்னு போட்டுக்கிறேன். இங்கே செட் ஆர்டர் செக் புக்கு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து 120 101லேருந்து ஒரு 50 லீஃப் போடுங்க. 50 லீஃப் போட்டு இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரு போடும்போது கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோ. இப்போ பேமெண்ட் என்ட்ரி போடும்போது சௌரியமாக இருக்கும். அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் F5, டேட்டு வந்து 1/4/2024, எல்லாமே 1ஆம் தேதி நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். எல்லாமே 1ஆம் தேதி பேமெண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ட்ரி ரெண்ட். இந்த இடத்துல இந்தியன் பேங்க் செலக்ட் பண்ணிங்க, ஆல்ட் சி போட்டு ரெண்ட். ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ரெண்ட்டு அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் போட்டுக்கோ. போட்டு கண்ட்ரோல் ஏ. ரெண்ட் எவ்வளோ இருக்குது? 25,920. என்ட்ரு கொடுங்க. செக்கு ரேஞ்சில் போய்ட்டு புக் நம்பர் 1 அப்படின்னு போட்டு இந்த மாதிரி என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது சேலரி. அடுத்தது எகைன் பேங்கை செலக்ட் பண்ணுங்கள். ஆல்ட் சி போய்ட்டு சேலரி அப்படின்னு போடுங்க. அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். போதும், கண்ட்ரோல் ஏ, அமௌண்ட்டை போட்டு என்ட்ரு கொடுத்து செக் நம்பர் 2 வருதா பாருங்கள், கண்டினியூ பண்ணி. அடுத்தது மூணாவது இபி, இந்தியன் பேங்கு, ஆல்ட் சி போட்டு இபி சார்ஜஸ் அப்படின்னு போட்டுக்கோ. இபி சார்ஜஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நாட் அப்ளிகபிள். போதும், கண்ட்ரோல் ஏ, அமௌண்ட்டை போடுங்க. அமௌண்ட்டை போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது கன்வயன்ஸ், இந்தியன் பேங்கு, ஆல்ட் சி, கன்வயன்ஸு நாட் அப்ளிகபிள். கண்ட்ரோல் ஏ, அமௌண்ட்டை போட்டு 18,144. அடுத்து இன்னும் 2 இருக்குது, அது வந்து 2ஆம் தேதி. F2 போட்டு டேட்டை மாற்று. மேலே பேங்கை செலக்ட் பண்ணு. ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸு நாட் அப்ளிகபிள். எவ்வளோன்னா 24,624. எகைன் இந்தியன் பேங்கு, ஆல்ட் சி, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள் 2 டைம்ஸ். கண்ட்ரோல் ஏ, 2449. எல்லாமே செக் என்ட்ரி தான். அடுத்தது மீல்ஸ், இந்தியன் பேங்கு, ஆல்ட் சி, மீல்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பேமெண்ட் என்ட்ரி போட்டாச்சு. ஓகே, பேமெண்ட் என்ட்ரி போட்டாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் டூ பிஆர்எஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பிஆர்எஸ், பேங்க் ரெக்கன்சிலேஷன் பண்ணணும். வியூ அதர் ரிப்போர்ட்ஸ். பேங்க் ரெக்கன்சிலேஷன் எப்படி பண்ணணும்னா, கேட்வே ஆஃப் டேலி பேங்கிங் அதில் போயிட்டு அதில் பேங்க் ரெக்கன்சிலேஷனுங்கிற ஆப்ஷன், பேங்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி என்னைக்கு இது பாஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த செக்ஸ்லாம் என்னைக்கு பாஸ் ஆகிருக்கு? 1/4, 1/4, 2/4, 2/4, 2/4, 2/4, 2/4 போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்தியன் பேங்க் ஓடி ரெசிப்ட்லாம் இந்தியன் பேங்க் ஓடியில் இருக்கும். அதையும் போய்ட்டு 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 2ஆம் தேதி, 2ஆம் தேதி, 31 இந்த மாதிரி போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பேங்க் ரெக்கன்சிலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உனக்கு ரெக்கன்சில் ஆகிடும். அடுத்தது ரிப்போர்ட்டு. ரிப்போர்ட்டில் வந்து என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்டு. என்னென்ன ரிப்போர்ட் பார்க்கணும்? பேலன்ஸ் ஷீட்டு, P&L, டெட்டார்ஸ் ஏஜிங் அனாலிசிஸ் அண்ட் அதர் ரிப்போர்ட்ஸ். இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும். இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கணும். கேட்வே ஆஃப் டேலியில் வந்து பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும் இந்த மாதிரி. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அங்கே இருந்தால் அப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சம்மரி இல்லை,
ரேஷியோ அனாலிசிஸ், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டில் ட்ரையல் பேலன்ஸ் RTF1. அடுத்தது டே புக், கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், கேட்வே ஆஃப் டாலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, அவுட்ஸ்டாண்டிங், அதில் ரிசீவபிள், பேயபிள், குரூப்பு, அதில் சன்ட்ரி டேட்டார், இந்த மாதிரி பார்க்கணும் நீங்கள். ஓகேவா? பார்த்துட்டு அடுத்தது பேக்கப். 11 வந்து டேக் பேக்கப். பேக்கப் எப்படி எடுக்கணும்? இந்த டேலி டேட்டா ஸ்க்ரீனில் சேவ் ஆகிருக்கு, டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு ஒரு ஃபோல்டரை சேவ் பண்ண சொல்லியிருக்கேன். Alt+Y டேட்டா பேக்கப். பேக் போயிட்டு எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னா, செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு, டெஸ்க்டாப்பில் ஸ்ரீனி எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் போட்டிருப்பீங்க. எக்ஸாம் இருக்கா பாருங்க, இங்கே 111th பேட்ச் ஸ்ரீனி எக்ஸாம் அப்படின்னு இருக்கு. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோ. எங்கே உள்ளது? செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ், ட்ரைவ், 115வது பேட்ச் ஸ்ரீனியில். இது வந்து என்ன கம்பெனி கொடுத்துருக்கேன் நான்? ஸ்ரீனி அட்வர்டைஸிங். ஸ்ரீனி அட்வர்டைஸிங். இந்த சம்மு செலக்ட் பண்ணி எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு கொடுங்க, உங்களுக்கு சேவ் ஆகிடும் பேக்கப். பேக்கப் எங்கே சேவ் ஆகிருக்கு? Alt+Y பேக்கப் எங்கே சொன்னேன்? செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ், டெஸ்க்டாப்பில் ஸ்ரீனி எக்ஸாம் இல்லையா? ஸ்ரீனி எக்ஸாமில் போய்ட்டு சேவ் பண்ண சொன்னேன். எங்கே இருக்கிறது? செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு, ட்ரைவு, 115 பேட்ச்சு ஸ்ரீனியில். எந்த அமௌண்ட்டு? ஸ்ரீனி அட்வர்டைஸிங் இந்த சம் போட்டு இதை மாத்திரம் எண்ட் ஆஃப் லிஸ்ட். ஸோ ஸ்ரீனி எக்ஸாமில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், டெஸ்க்டாப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சம் இருக்கும். டெஸ்க்டாப்பில் ஸ்ரீனி எக்ஸாம் அப்படின்னு இருக்குல்ல, அதில் போய்ட்டு இந்த சம் இந்த ஒர்க்கில் இதுதான் 30/9/2025. இது கிடையாது, இந்த சம் இருக்குது. இந்த சம்மை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே இதை ஒன்றுமே பண்ணக்கூடாது. இதை போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணி உமா உஷான்னு பேரை மாற்றுறது எதுவுமே இருக்கக்கூடாது. நேராக கூகுள் கிளாஸ் மேப்பை ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணி அப்டேட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு டேலி எக்ஸாம் ப்ராக்டிக்கல் ஓவர். தியரி எக்ஸாமுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேஜ் நம்பர், இந்த இது ஒரு லெட்ஜர் எடுத்துட்டோன்னா அந்த லெட்ஜர் பேலன்ஸ் ஷீட் லெட்ஜரா, P&L லெட்ஜரா, அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்னா அசட்டா லைபிலிட்டியா, P&Lலாம் இன்கமாக எக்ஸ்பெண்டிச்சரா, அதுக்கப்புறம் இன் ஜென்ரல் அண்டர் என்ன குரூப் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் இது வந்து என்ன பேலன்ஸ் காட்டும், இன் ஜென்ரல் டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா அப்படின்னு காட்டும். அது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு நீங்கள் கையால் விடை எழுதி டைப் பண்ணியும் அனுப்பணும். இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஃப் யூ லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ் என்ன மீனிங் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஒரு லெட்ஜர் டெபிட் பேலன்ஸ் காட்டுச்சுன்னா இட் மஸ்ட் பி அன் அசட் ஆர் எக்ஸ்பென்சஸ். Asset or expenses is depends the nature of the ledger. If the nature of the ledger is a balance sheet ledger, it is an asset. If the nature of the ledger is a P&L, it is an expenses. Similarly, in your books of accounts, if a ledger shows credit balance, it must be an income or liability. Income or liability is depends upon the nature of the ledger. If the nature of the ledger is a balance sheet ledger, it is a liability. If the nature of the ledger is a P&L, it is an income. அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2 கொஸ்டினில் ஏதாவது ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன், ஒரு 10 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் கொடுத்து ராமன் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் ஏ கேபிட்டல் ஆஃப் ₹5 lakh as கேஷ். அது டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரசிப்டில் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ராமன் கேபிட்டல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் எழுதி அதுக்கு வந்து எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் வேர்டில் டைப் பண்ணுங்கள். கையால் எழுத வேண்டாம், வேர்டில் டைப் பண்ணி நான் கொடுத்த கொஸ்டின் பேப்பரில் வேர்டில் டைப் பண்ணி அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா யுவர் எக்ஸாம் இஸ் ஓவர். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாலி சீனிவாசன். நன்றி, வணக்கம். இந்த எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள். நன்றி, பை.